ஹலோ காய்ஸ், நான் ரமணி. இந்த மாதிரி பொடி அரைச்சி ரசம் வச்சு பாருங்க, வழக்கத்தை விட அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். ஆமாங்க, மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டான தக்காளி ரசம் தான். பார்க்கலாமா எப்படி பண்றதுன்னு? இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், கூடவே சின்ன துண்டு பட்டை, கருவேப்பிலை சேர்த்துட்டு கலர் மாறுற வரலும் வறுத்துக்கலாம். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு கூடவே பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல 2 பெரிய தக்காளி, ஊற வச்ச புளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ண பொடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொத்தமல்லி தண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை அடுப்புல வச்சு நுர பொங்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா தாளிப்பு. பேன்ல நெய், அதோட எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் சீரகம், மிளகாய் வத்தல், கட் பண்ண பூண்டு, கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த ரசத்துல சேர்த்துக்கலாம். டேஸ்டியான ரசம் ரெடி. இந்த பொடியை அரைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் குயிக்கா ரசம் பண்ணிடலாம். மல்லித்தலையை தூவி சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நீங்களும் ரசம் லவரா இருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.